அம்பேத்கரை பிஜேபிக்கு ஒருபோதும் பிடிக்காது, ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது. உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆழமான தலித் வெறுப்பு, அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரான வெறுப்பு வெளியில் வந்திருக்கு. ஏன்னா உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியும். தலித் அமைப்புகளை தாண்டி மாணவர்கள் தரப்புல பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் நின்றும் நினைக்கிறீங்களா? இந்த ஒரு இஷ்யூவால் அமித்ஷாவோட அரசியல் வாழ்க்கை, அத்வானிக்கு எப்படி ஜின்னா விஷயத்தில் முடிஞ்சு போச்சோ அந்த மாதிரி அமித்ஷாவோட அரசியல் வாழ்க்கை இதில் முடிந்து போவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பிஜேபியா காங்கிரஸா யாருக்கு அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கான தார்மீக உரிமை அதிகம்னா காங்கிரஸ் கட்சிக்கு தான் அதிகம் தார்மீகம். இப்போ மோடி கவர்மெண்ட் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறதுன்றதெல்லாம் தலித் மக்களின் வாக்குகளை வாங்குவதற்காக. பிஜேபி கொண்டு அம்பேத்கர் மேலே எந்த மரியாதையும் மதிப்பும் எதுவுமே கிடையாது. அம்பேத்கர் விஷயத்தில் அமித்ஷா சொன்னது தவறு தவறு தவறு, அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம் நேயர்களே, OH தமிழ் உரையாடலில் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள், அவரை அன்போடு வரவேற்கிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய 75ஆம் ஆண்டு அதனுடைய நிறைவு, அதனை கொண்டாடக்கூடிய ஒரு விதம், அதுக்கான விவாதம், அந்த விவாதத்தில் அம்பேத்கர் குறித்த அமித்ஷாவினுடைய அந்த பேச்சு, அதன் எதிரொலியாக நாடு முழுக்க போராட்டங்கள். அவர் ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு நேற்று. அந்த விளக்கம் ஏற்கத்தக்கதாக இருக்கா, இல்லை அந்த போராட்டத்திற்கான நியாயம் இருக்கா? ஏற்கத்தக்கதா இல்லை. வழக்கம் போல் அவர் நான் அப்படி சொல்லலைன்றாரு. ரெண்டாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்றாரு. இப்போ காங்கிரஸ் எம்எல்ஏ எம்பிஸ் மேலே சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. வழக்கம் போல் மோடி அரசாங்கத்தோட அராஜகமான அணுகுமுறையாக அது இருக்குது. அவர் தெளிவாக சொல்கிறாரு, என்ன கியா அம்பேத்கர் 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 அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கு பதிலாக இவ்வளோ தூரம் நீ பகவான் பேரை உச்சத்திருந்தா நேரம் சொர்க்கத்துக்கே போயிருப்பா அப்படின்ட்டாரு. உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆழமான தலித் வெறுப்பு, அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிரான வெறுப்பு வெளியில் வந்திருக்கு. ஏன்னா உண்மையை ரொம்ப நாள் மறைக்க முடியாது. அமித்ஷா மோடி இவங்க ரெண்டு பேருக்குமான ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, சில சமயத்தில் அமித்ஷா உண்மையை பேசிடுவார், மோடி அது கூட பேச மாட்டார். உடச்சி பேசிடுவார் அமித்ஷா சில நேரங்களில். அப்படி தான் தன்னை அறியாமல் உண்மை. ஒரு மனிதன் ரொம்ப நாள் நடிக்க முடியாது, ஏதாவது ஒரு கட்டத்தில் ஒரு பலவீனமான மூமெண்ட்டில் வெடித்து சதிரிடும். அம்பேத்கரை பிஜேபிக்கு ஒருபோதும் பிடிக்காது, ஆர்எஸ்எஸ்க்கு பிடிக்காது. அந்த அரசியலமைப்பு சாசனம் எழுதப்பட்ட பொழுதே அவர்கள் அதை வீர் சாவர்கர் சொன்னது, இது மனுஸ்மிருதி தான் நமக்கு வேணும், இது தேவையில்லை, இதில் ஒரு சத்தம் இல்லை சாரமும் இல்லைன்னு தான் அவங்க சொன்னாங்க. அரசியலமைப்பு சாசனத்தை அவர்கள் ஒன்றும் பெரியதாக ஏற்றுக்கொண்டவர்கள் கிடையாது. அம்பேத்கர் மீது பிஜேபிக்கோ ஜனசங்கத்துக்கோ ஒன்றும் பெரிய மரியாதையும் கிடையாது. அம்பேத்கரை பற்றி பேசுறதுக்கான தார்மீக தகுதியோ உரிமையோ அருகதையோ கூட பிஜேபிக்கு கிடையாது என்பதற்கான சரியான உதாரணம், அம்பேத்கர் அவர் இறந்து போவதற்கு 3 மாதங்கள் முன்பு 1956 இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன்னு வெளிப்படையாக அறிவிச்சுட்டு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான அவருடைய தொண்டர்களுடன் புத்த மதத்தை தழுவினார். அதுக்கு என்ன வியாக்கியானம் கொடுப்பாங்கன்னா, புத்த மதம் இந்தியாவில் தோன்ற மதம், இந்து மதத்தோட ஒரு கிளை, அது அவர் இஸ்லாத்துக்கு ஒன்று வெளிநாட்டு மதத்துக்கு மாறலன்னு சப்பக்கட்டு கட்டுவார்கள் பிஜேபிக்காரன். இந்துவாக பிறந்தனான் இந்துவாக சாக மாட்டேன்னு அவர் சொன்னதோட அர்த்தமே அவர் பிஜேபியோடைய தாய் ஸ்தாபனமான ஜனசங்கம், அதனுடைய தாய் ஸ்தாபனமான ஆர்எஸ்எஸோட கொள்கைகளுக்கு நேர் எதிரானவர் என்பதைத்தான் காட்டுகிறது. வேறு வழி இல்லாமல் இன்று அம்பேத்கரை கொண்டாடுகிறது பிஜேபி. ஏன்னா தன்னை எதிர்த்தவர்களை தன்வயப்படுத்தி கொள்வது தான் அவர்களுடைய இயல்பு. ஆர்எஸ்எஸ் உடைய பிஜேபியோட இயல்பு என்பது தன்னை எதிர்ப்பவர்களை தன்வயப்படுத்தி கொள்வது. பகத்சிங் அப்படி தான் தன்வயப்படுத்துனாங்க. அந்த மாதிரி தான் பல சீர்திருத்தவாதிகளை தன்வயப்படுத்தினாங்க. அம்பேத்கரை அப்படி தான் தன்மையப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தன்மையப்படுத்த எத்தனிக்காத முயற்சி கூட செய்யாத ஒரே தலைவர் பெரியார் மட்டும்தான். மற்றவங்களெல்லாம் அவங்க அப்படியே கபலீகரம் தான் பண்ணியிருக்காங்க. ஆகவே அம்பேத்கர் பற்றிய அமித்ஷாவின் கருத்து, அவருடைய ஆழ்மனதில் இருந்த எண்ணம், பிஜேபியின் எண்ணம், ஆர்எஸ்எஸின் எண்ணம் வெளியில் விட்டது. பூனைக்குட்டி வெளியில் வந்தது. கேட் இஸ் அவுட் ஆஃப் த பேக். அப்படி தான் பார்க்கணும். அதை நீங்கள் ரொம்ப சாதாரணமாக பார்த்தீங்கன்னா, என்னிடம் கூட ஒரு நண்பர் நேற்று பேசும்போது சொன்னார், என்ன சார் அதில் ஒன்றுமே பெருசாக இல்லையா சார், இத்தனைக்கும் ஒரு செக்யூலர் பர்சன் தான், அது என்ன ஒரு கருத்து, அது அவ்வளோதான். அதை வச்சு அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க எப்படி பிஜேபி அம்பேத்கர் சொல்றதே அதான் இருப்பதா? அம்பேத்கர்னு சொல்றது ஒரு ஃபேஷனா போச்சு. ஆனா நாங்க தான் அது அம்பேத்கருக்கான எல்லாத்தையும் செய்யணும். நீங்க சும்மா பேசுறீங்க இந்த அளவுக்கு ஃபேஷனுக்கு பேசுறவன் நீ பகவான் பேரை உச்சரித்தா சொர்க்கத்துக்கு போயிருப்பனது. அதனால பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் சொன்னதுல என்ன தவறுன்னு தான் தோணும். அதான் என்னுடைய நண்பர் கூட அதான் கேட்டார். நான் சொன்னேன், அதனால அது பார்த்தீங்கன்னா ஒன்றும் தவறுன்னு தெரியாது. இந்த பின்புலம் தெரியாமல் அந்த ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய தவறு இருக்கிறதா தெரியாது, சட்டுன்னு பார்க்க வரவங்களுக்கு.
பிஜேபியோட பின்புலம் அறிந்தவர்களுக்கு அது எவ்வளோ ஒரு கடினமான இது ஒரு 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 முக்கியமான ஒரு சார்ஜ் இது. அதாவது அம்பேத்கர் மீது பாஜகவுக்கு இருக்கக்கூடிய ஆழமான வெறுப்பை இது எதிரொலித்திருக்கிறது, பிரதிபலிக்கிறது என்று தான் புரிந்து கொள்வார்கள். நேரடியாக இந்த பேக்ரவுண்டு தெரியாமல், பிஜேபியோட பாலிடிக்ஸ் தெரியாமல் பார்த்தீங்கன்னா அதில் என்ன தவறு இருக்கிறது என்று தான் நீங்கள் இல்லை. நேற்று செய்தியாளர் சந்திப்பில் அவர் சொல்கிறது இது, நீங்கள் அதாவது தேர்தல் நீங்கள் சொன்ன கூட ஏஐ தொழில்நுட்பம் அமித்ஷா சொன்னது, அவர் என்ன சொல்கிறாருன்னா தேர்தல் காலகட்டங்களில் காங்கிரஸ் வந்து பண்ணாங்க, நான் பேசாத ஒன்று பேசின மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தோடு பண்ணாங்க, அதே மாதிரி இதையும் முயற்சி பண்ணுறாங்க. தயவுசெய்து ஊடகங்கள் நான் வந்து அவையில் பேசினதை நீங்கள் வந்து மக்களுக்கு கொண்டு போங்க, அதில் என்ன தவறு இருக்குன்னு மக்கள் பார்க்கட்டும்னு சொல்கிறாரு. முழுமையாக இருக்குது, ஓப்பன் சோர்ஸில் பேசின விஷயம் இருக்குது, இதில் என்ன இருக்குன்னு பார்க்கட்டும், ஊடகங்கள் கொண்டு போட்டோம். அவரோட ஸ்பீச்சை நீங்கள் பேர்ட்ஸ் வியூவில் ஒரு பறவை பார்வையில் பார்த்தீங்கன்னா அதில் எந்த தப்பும் இல்லைன்னு தான் தோணும். அதை தான் நான் முதல்ல சொல்கிறேன். சரி, அவர் நேரடி அதாவது வந்து அரசியல் புரிதல் இல்லாமல், பிஜேபியை பற்றிய ஒரு புரிதல் இல்லாமல் நீங்கள் அந்த ஸ்பீச்சை பார்த்தீங்கன்னா இதில் என்ன தப்பு இருக்குது? இப்போ எனக்கே ஃபஸ்ட் டைம் அதை கேட்கும்போது புரியல ஒன்றும், இது என்ன இருக்குது இதில் ஒன்றும், இது ஐ மீன் ஒரு டென்ஸ் மூமெண்ட்டில் தலைவர்கள் பேசுவாங்க. அது அம்பேத்கர் நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் எல்லா சர்ச்சைக்குரிய விஷயங்கள் வரும்போதும் அமித்ஷா தான் பதில் சொல்கிறாரு, இல்லை ராஜ்நாத் சிங் சொல்கிறாரு, சுத்தமாக மோடி வரதே கிடையாது. அதில் ராஜ்நாத் சிங்கை விட அதிகமாகவே அமித்ஷா வந்து பல நேரங்களில் பதில் சொல்கிறார். அக்ரெசிவாக ஃபங்க்ஷன் பண்ணுறது அமித்ஷா மட்டும்தான். அப்படி பண்ணும்போது அது என்ன தான் அவங்க நினச்சாங்கன்னாலும் ஒரு கட்டத்தில் அவங்களோட உண்மையான நிறம் வெளியில் வந்துடும். அதனால் அவர் என்ன சொல்கிறார், அம்பேத்கர் ஃபேஷனாக போச்சு, அம்பேத்கர்ன்றது ஃபேஷனாக போச்சு சொல்கிறதுக்கு. என்ன அம்பேத்கர் அது சொல்லிட்டு அதுக்கு வந்து இதுக்கு பதிலாக வந்து பகவான் பேரை சொல்லிங்கன்னா நீ சொர்க்கத்துக்கு போயிருக்கேன்னு போது அவர் ஆக்சுவலி அவர் மீன் பண்ணுறது வந்து நீ அம்பேத்கருக்கு பதிலாக பகவானை பேரை சொல்லின்னு அவர் சொல்லலை. ஆனால் அது என்ன அர்த்தம்னா, நீ இவ்வளோ தூரம் அம்பேத்கரும் தூக்கி வச்சு கொண்டாடுற, அது ஒரு ஃபேஷனாக போச்சு, சும்மா உனக்கு வந்து ஒரு 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 வாய்ஸ் அவடால் வார்த்தை ஜாலம், அது உனக்கு உண்மையிலே ஒன்றும் அம்பேத்கர் மேலே அக்கறை கிடையாது. இந்த அளவுக்கு நீ அம்பேத்கரை பேசுறதுக்கு பதிலாக பகவான் பேரை சொல்லியிருந்தால் ஜெயிலுக்கு போயிருப்பேன்றது வந்து சொர்க்கத்துக்கு சொர்க்கத்துக்கு போயிருப்ப அப்படின்றது வந்து நீங்கள் நான் தான் சொல்லேன். நீங்கள் இது வந்து இன்னொரு மெச்சூர்டு டெமோக்ரஸியாக இருந்தால் இதை கண்டுக்கவே மாட்டாங்க. அது ஒரு கருத்து, அவன் எதை சொல்லிட்டு போகிறான்ட்டு போயிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே ரெண்டு விஷயம் வருது. ஒன்று வந்து பிஜேபிக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சாசனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய அவர்களுடைய அந்த எண்ணம். ரெண்டாவது, அமித்ஷா எதுலையாவது மாட்டுவாரான்னு எல்லா கட்சிகளும் கொலவெறியோடு காத்திருக்காங்க. இப்போ காங்கிரஸ் ஆகட்டும், டிஎம்கே ஆகட்டும், டிஎம்சி ஆகட்டும், சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி எல்லாருமே வந்து இவங்க 10 வருஷம் மோடி கவர்மெண்ட்டு பாடாப்படுத்திருக்கு எதிர்கட்சிகளை. அப்போ எதுலையாவது மாட்டும்போது வச்சு செய்யறதுன்னுவாங்கல்ல, அதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். இதே வார்த்தையை ராகுல் காந்தி பேசினா என்ன இருக்கும்? பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்தி இதே வார்த்தையை பிஜேபியை பார்த்து, நீங்கள் என்ன பெருசாக எப்போ பார்த்தாலும் அம்பேத்கர்னு சொல்லிகிட்டே இருக்க, நீ இந்த அளவுக்கு நீ போலியானவன், நீ அம்பேத்கர் இந்த அளவுக்கு தூக்கி பிடிக்கிறதுக்கு பதிலாக நீ பகவான் பேரை சொல்லினா நீ சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லி நேரம் பற்றி எரிஞ்சிருக்கும். ராகுல் காந்தியை கைது செய்யணும்னு கேட்டிருப்பாங்க பிஜேபி. எதிர்கட்சிகளால் அதை செய்யவும் முடியாது, கேட்கவும் முடியாது, ஏன்னா அமித்ஷா உள்துறை அமைச்சர். ஆனால் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மேற்பார்வைக்கு பார்த்தால் இதில் எந்த தவறும் இல்லை என்று தான் தோணும். ஆனால் இதை எந்த பின்புலத்திலிருந்து எதோடு பொருத்தி நாம் பார்க்க வேண்டும் என்றால், பிஜேபிக்கு அதோடைய தாய் ஸ்தாபனமான ஆர்எஸ்எஸ்க்கு இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் மீது இருக்கக்கூடிய வன்மம், வெறுப்பு, அம்பேத்கர் மீது இருக்கக்கூடிய கோபம், இதை வைத்து தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ மோடி கவர்மெண்ட் அம்பேத்கரை தூக்கி பிடிக்கிறதுன்றதெல்லாம் வந்து அது தலித் மக்களின் வாக்குகளை வாங்குவதற்காக தான். பிஜேபி கொண்டு அம்பேத்கர் மேலே எந்த மரியாதையும் மதிப்பும் எதுவுமே கிடையாது, அது உண்மை, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் இன்றைக்கி அவங்க அதை ரொம்ப பெருசாக தூக்கி பிடிக்கிறாங்க, தலித் ஓட்ஸை வாங்கணும்னு. அது அவங்களுக்கு பலனும் கொடுக்குது. எதிர் சைட்லேயும் அம்பேத்கருக்காக நிறையா கட்சிகள் ஒன்று சேர்ந்து வெறும் லிப் சர்வீஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி அமித்ஷா பேச்சுக்கு இவ்வளோ பொங்கி எழக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றும் யோகி சிகாமணிகள் கிடையாது. இவங்களும் இவங்களோட ஆட்சி காலங்களில் வந்து இவங்களோட கட்சிகள்லையும் இவர்களுடைய நடத்தக்கூடிய அரசுகளையும் தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகளை எந்த அளவுக்கு அனுமதிக்கிறார்கள் என்பதை அளவுகோல வைத்து பார்த்தால் இவர்கள் அத்தனை பேரும் பொய்யர்கள் என்று தான் தெரியும். நான் அம்பேத்கரை பற்றி அமித்ஷா சொன்னதை ஆதரிக்கவில்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், அது தவறு, தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியது. ஆனால் எதிர்த்து பொங்கி எழக்கூடிய கட்சிகள் அளவுகோல் எதுங்க? அம்பேத்கர் 50 வருஷம் மேலே செத்து போனால், 60 வருஷத்துக்கு மேலே இறந்து போனால் அம்பேத்கர் பற்றின நினைவுகளை பகிர்ந்துக்கும் போதும், அம்பேத்கர் பேரை உச்சரிக்கும் போதும் நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டியது, இன்றைக்கு தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளை களைவதற்கு இன்றைக்கி அம்பேத்கருக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் என்ன நடவடிக்கைகளை எடுத்தார்கள், துரும்ப கிள்ளி போட்டாங்களான்றது தான் அளவுகோல். அப்படி பார்த்தீங்கன்னா வேங்கவேல் இன்சிடென்ட் அலோவ் பண்ண,
மேல்பாதியில் தலித்துகளுக்கு என்ட்ரி இல்லாத கோயிலை இழுத்து பூட்டி கோர்ட்டு சொல்லியும் திறக்காமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும்னு வெக்கமே இல்லாமல் சமூக நீதினு பேசிக்கிட்டு வைக்கம் போராட்டத்தில் கலந்து கொள்ளக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அம்பேத்கருக்காக இன்னைக்கு இவ்வளோ தூரம் தூக்கி பிடிக்கிறதும் கொடியை தூக்கி பிடிக்கிறதும் இன்னைக்கு காலையில் 12:30 மணிக்கு ஆர்ப்பாட்டமும் இதெல்லாம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா போலியான அரசியல் எல்லா கட்சியும் பண்ணுறாங்க. இது அம்பேத்கர் விஷயத்தில் அமித்ஷா சொன்னது தவறு தவறு தவறு, அது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை வைத்து இங்கே நடக்கக்கூடிய நாடகம் 2 விஷயம். ஆனால் ஒரு எதிர்ப்பு பண்ணிதான் நான் அதை மறுக்கல, நான் அதை தான் சொல்ல வரேன். அம்பேத்கர் குறித்து அமித்ஷா கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதது இது தவறு, எந்த விதத்தில் நியாயமில்லை, தவறு 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 தான். போராட்டம் நடத்துபவர்களுடைய உண்மை இல்லைங்கிறீங்க. ஆனால் போராட்டம் நடத்துபவர்கள் யோகிய சிகாமணிகளோ உத்தமர்களோ அது உண்மையான தலித் நண்பர்களோ அல்ல. இவர்களும் தலித் மக்களுக்கு எதிராக இன்றைக்கும் கொடுமைகளை இழுத்து கொண்டிருக்கக்கூடிய அயோக்கியர்கள் தான். அதுக்கு எவ்வளவோ சொல்லலாம். வேங்கை வயல்லேருந்து மேல்பாதியிலேருந்து அதே ஒவ்வொரு இடதுசாரிகள் ஆளக்கூடிய கேரளாலேருந்து காங்கிரஸ் ஆளக்கூடிய பல மாநிலங்கள்லேருந்து நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். அதை நோக்கி நம்முடைய விவாதம் நீள வேண்டுமே அல்லாமல் அமித்ஷாவை கண்டிக்கிறதோட மட்டும் இது நிட முடியாது. அமித்ஷா கண்டிப்பாக கண்டிக்கப்பட வேண்டும். அமித்ஷா பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கையில் கூட நியாயம் இருக்கிறது. ஆனால் அது நடக்க போகிறது கிடையாது. அதுதான் அடுத்து கேட்கணும். அந்த கோரிக்கையை முதன்மையாக வைக்கிறாங்க. நடக்காது, அது நடக்காது. அது அவ்வளோ ஏன்னா இஸ் செகண்ட் இன் கமாண்ட். ஒருபோதும் அதை வந்து அதிகபட்சம் ஒரு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கலாம். நீங்கள் அதுக்கு தாண்டி ஒரு மனிதனை வந்து தூக்கிலே போடணும், அதுக்கு கூட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது கூட அவங்க கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஈவினிங் ப்ரெஸ் மீட் கொடுத்துட்டாரு அவர். நான் அப்படி சொல்லலைன்னு சொன்ன பிறகு அவர் வந்து என்ன பண்ண முடியும்? இல்லை, அவர் சொன்னதுக்கு அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் மேலே சார்ஜ் வைக்கிறார். இதற்கு முன்பு பாரத ரத்னா விருது கொடுப்பது கூட அவர்களுக்குள்ளாகவே கொடுத்து கொண்டார்கள். நேரு காலகட்டத்தில், இந்திரா காந்தி காலகட்டத்தில் அம்பேத்கருக்கு வந்து 90 தான் பாரத ரத்னா வழங்கப்படுது. அப்போது அந்த ஆட்சியில் ஒரு பங்கேற்பாளராக ஆதரித்தவர்கள் பிஜேபி, ஒரு ஆளாக பிஜேபி ஆதரவுல நின்ற விபி சிங் கவர்மெண்ட் தான் பாரத ரத்னா கொடுத்து அப்படிங்கிற ஒரு சார்ஜ். இப்ப அந்த தலித்து கார்டை ராகுல் காந்தி கையில் எடுத்துட்டாரு. மண்டல் கமிஷனர் ராஜீவ் காந்தி எதிர்த்தாருங்க. ராகுல் காந்தியோட மிகப்பெரிய பலம் என்னன்னா அவர் வந்து இன்னைக்கு தலித் இஷ்யூவை ஜாதி பிரச்சனையை கையில் எடுத்துட்டாரு. காங்கிரஸோட கோர் கேரக்டரே இன்னைக்கு மாறி இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி தொடர்ச்சியாக எதிர்கட்சிகளை அமித்ஷாவும் மோடியும் சூறையாடிக்கிட்டு இருக்காங்க. எல்லா கட்சியும் உடைக்கிறாங்க. அப்போ எதிரியா மாட்டுவானாண்டா சிக்கனாண்டா சேகர்னுவாங்கல்ல, அந்த கதையாக வந்து அமித்ஷா மாட்டியிருக்காரு. இப்போ இப்போ என்ன நாளையோட பார்லிமெண்ட் முடியுது. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, பார்லிமெண்ட் முடிஞ்சிடுச்சுன்னா இந்த பிரச்சனையோட வீரியம் குறையும். அந்த ஃபார்ம் இருக்குல்ல, போராட்டத்துக்கான களம் வந்து உங்களுக்கு மூடப்படுதுன்னு போது வெளியில் எத்தனை நாள் நீ போராடுவேன்? அமித்ஷா பேசுறது தவறு, அதில் யாதொரு மாற்று கருத்துக்கும் இடமில்லை, கண்டிக்கத்தக்கது. பாஜகவோட ஆழ்மனதில் உள்ள தலித் வெறுப்பு வெளியில் வந்திருக்கிறது. ஆர்எஸ்எஸ்ஸின் வார்ப்பான அமித்ஷா அம்பேத்கரை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார். அவர் நடிக்கிறார். அதனால தான் அவர் அறியாமலேயே உண்மை வெளியில் வந்துடுச்சு. அம்பேத்கரை வந்து சிறுமைப்படுத்தும் விதத்தில் என்று சொல்ல முடியாவிட்டாலும் குறைத்து மதிப்பிடக்கூடிய விதத்தில் அவர் பேசியிருக்கிறார் என்பதில் யாதொரு மாற்று கருத்தும் இல்லை. இது கண்டிக்கத்தக்கது. ஆனால் இதை எதிர்த்து போராடக்கூடிய அத்தனை எதிர்கட்சிகளும் யோகிய சிகாமணிகள் கிடையாது. இவர்கள் இதை முழுக்க பாஜக எதிர்ப்பு அரசியலுக்கான ஒரு ஆயுதமாக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இந்த ஒட்டுமொத்த விவாதமும் எதை நோக்கி நீள வேண்டும் என்றால் அமித்ஷா பேசுனதாக இருக்கட்டும், அதை கண்டிப்பவர்களாக இருக்கட்டும். 77 ஆண்டுகள் கழித்து, நாடு விடுதலை அடைந்து 77 ஆண்டுகள் கழித்தும் தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகள் இந்தியாவில் நாளொரும் மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. எல்லா மாநில கட்சிகளும் உத்தமர்களாக வேஷம் கட்டக்கூடிய எல்லா மாநில கட்சிகளுமே, பிஜேபி எதிர்க்கக்கூடிய மாநில கட்சிகளுமே யோகிய சிகாமணிகள் கிடையாது. தமிழ்நாட்டில் நேற்றைக்கு நாடாளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்ட எழுத்துப்பூர்வமான ஒரு பதிலில் தமிழகத்தில் சைஃபன் இருக்குல்ல, அது பேர் என்ன சொல்லுவோம் தமிழில், சாக்கடைகளுக்குள் நலமள்ளு வருபவர்கள், அந்த அதில் கால்வாய்களில் இறங்கி மரித்து போவர்களின் எண்ணிக்கையில் தமிழகம் தான் முதலிடமாக இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் அது வந்து தமிழகம் வெட்கி தலைமுடிய உண்ட விஷயம். அதே மாதிரி தலித்துகளுக்கு எதிரான கொடுமைகள் அரங்கேறி கொண்டிருக்கின்றன. இன்னமும் ஆணவ படுகொலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இவை குறித்து தான் இந்த விவாதம் நீள வேண்டுமே அல்லாமல் தூ மேமே என்ற விதத்தில் இது ஒன்றை வச்சு அமித்ஷாவை எப்படியோ முடிச்சிடணும்னு பார்க்குறாங்க. ஜின்னா விஷயத்தில் அத்வானி கதையை முடித்த மாதிரி இதை வச்சு அமித்ஷாவை முடிக்கணும்னு எதிர்கட்சிகள் நினைக்கிறாங்க. அது பிஜேபியை முடிச்சுது அண்ணா அத்வானி கதையை. இங்கே அந்த லெவலுக்கு போகாது. இங்கே நிலைமை வந்து வேற மாதிரி இருக்குது. அதாவது மோடி இதில் பெரிய அளவில் இது பண்ணிக்க மாட்டார், அவர் தொட்டுக்க மாட்டார். ஆனால் நான் தான் சொல்கிறேன்னே, இந்த நாளையோட பார்லிமெண்ட் முடியுது, தட் இஸ் 20ஆம் தேதியோட நாடாளுமன்ற கூட்டத்தொடர் முடியுது. அது முடிஞ்சோன்னா இந்த போராட்டத்துக்கான வீரியம் கண்டிப்பாக குறைஞ்சிடும். இதையே கூட்டத்தொடர் முதல்ல பேசிதானே வாஷ் அவுட் ஆகிருக்கும். அது இல்லை. இன்றைக்கி ஒரு நாள் நாளைக்கு சமாளிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சபையை காலவரையின்றி ஒத்தி வைத்த பிறகு இந்த பிரச்சனை வந்து ஓரிரு நாட்கள் வேணால் நிற்கலாமே வழி, அதோட தாண்டி இது பெருசாக போகிறதுக்கு எதுவும் கிடையாது. ஒரு அவை முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நிறுத்திடுவாங்கன்னு தான் நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய வெளியே நடந்துக்கூடிய போராட்டங்களாகட்டும், இப்போ அவைக்குள்ளே நடக்கிறது, அவை வெளியே போராட்டம் பண்ணுறதை தாண்டி
கட்சிக்காரர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களை தாண்டி மாணவர் அமைப்புகள் நிறைய பேர் நடத்திட்டு இருக்கிறாங்க. தலித் அமைப்புகளை தாண்டி மாணவர்கள் தரப்புல பார்த்தீங்கன்னா அந்த போராட்டம் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ அவர் அவ்வளோ சீக்கிரத்தில் நின்றும்னு நினைக்கிறீங்களா? நான் சீக்கிரத்தில் நின்றுடாது, ஏதாவது ஒரு கட்டத்தில் நிற்கும். எத்தனை நாள் நடத்தணும்? ஒரு வாரம் நடக்குமா இந்த போராட்டம்? 10 நாள் நடக்குமா? வேண்டுமானால் அதிகபட்சமாக அமித்ஷா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கலாம். நான் சொல்லியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. எப்படி இருந்தாலும் நான் யாருடைய மனங்களை காயப்படுத்தியிருந்தால், தலித் சகோதரின் மனங்களை காயப்படுத்தியிருந்தால் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கிறேன்னு அமித்ஷா ஒரு டீட்டெயில்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருன்னா, இது ஒன்றும் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு மாதமோ அதற்கு மேலோ பற்றி எறியக்கூடிய நிகழ்ச்சி கிடையாது. தலித் மக்கள் மத்தியிலும் பிஜேபிக்கு செல்வாக்கு இருக்கிறது. இந்த புரிதல் உள்ளவர்களுக்கு நான் சொல்வது புரியும். இது தவறு. ஆனால் இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை வச்சு நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டையோ ஒரு லீடரையோ கவுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்டத்துக்கு மேலே பூமரேங் ஆகும். இவங்க பிரச்சனை எதிர்கட்சிகளோட பிரச்சனை. மற்ற விஷயங்களில் பிஜேபியை பின் டவுன் பண்ண முடியல, தோக்கடிக்க முடியல. ஏன்னா அவங்க அராஜகத்தின் உச்சத்தில் இருக்காங்க, பிஜேபியும் அவருடைய அமைச்சர்களும். ஆனால் இந்த மாதிரி லட்டு மாதிரி இஷ்யூவில் மாட்டும்போது முதல்ல அடங்கி போவாங்க. அப்புறம் அவங்க தங்களுடைய சுயரூபத்தை காட்டுவாங்க. கண்டிப்பாக அவங்க காட்டுவாங்க. தலித் மக்கள் மத்தியிலும் பிஜேபிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கின் அடிப்படையில் நீங்கள் பார்ப்பீர்களே. ஆனால் இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சு அப்படியே நீண்ட காலமாக ஒரு வாரம் 10 நாளாக அது சில வாரங்களை நீடிக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்காது என்று தான் நான் கருதுகிறேன். இது என்னுடைய அவதானிப்பு. இதை அவர்கள் சமாளிப்பார்கள். ஆனால் இதுக்கு ஒரு விலை கொடுப்பாங்க, அது வேறு விஷயம். இதை அவர்கள் சமாளிப்பார்கள். அதிகபட்சம் அமித்ஷா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்கக்கூடிய நிலை வரலாம். இவங்க கேட்பது என்னன்னா, அமித்ஷாவை அமைச்சரவை நீக்கணும். எதிர்கட்சிகளோட ஒரே கோரிக்கை இன்னைக்கு அமித்ஷாவை அமைச்சரவை நீக்கணும். அது நடக்காது. அது நடந்துன்னா மோடிக்கு அது மிகப்பெரிய தோல்வி. ஆனால் ஏதோ ஒரு விலை கொடுப்பாரு சொல்றீங்களா? அது என்ன விலை? அது உங்களுக்கு கீழே தலித் மக்கள் மத்தியில் அவங்களுக்கு வரும் தேர்தல்களில் அவங்களுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு அது ஏற்படுத்தலாம். அது கூட இது ஒரு அடிஷ்னல் ஃபேக்டராக தான் வரும். நான் ஃபீல் பண்ணுறது என்னென்னா, ஏற்கனவே பிஜேபி மேலே தலித் மக்களுக்கு இருக்கக்கூடிய கோபத்தை மேலும் சீண்டி விடுறதுக்கு அல்லது மேலும் அதிகப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக இது பயன்படுத்தப்படலாம், எதிர்கட்சிகளால் பயன்படுத்தப்படலாம். இந்த ஒரு இஷ்யூவால் அமித்ஷாவோட அரசியல் வாழ்க்கை அத்வானிக்கு எப்படி ஜின்னா விஷயத்தில் முடிஞ்சு போச்சோ அந்த மாதிரி அமித்ஷாவோட அரசியல் வாழ்க்கை இதில் முடிந்து போவதற்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. தலித் மக்கள் மத்தியிலும் பிஜேபிக்கு இன்றைக்கி நாடு முழுவதுமே கணிசமான ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அந்த செல்வாக்கை இந்த ஒரு விஷயம் காலி பண்ணிட்டோம், பெரிய அளவில் சதைச்சிடும்னு நான் நம்பலை, கண்டிப்பாக நம்பலை. இதுக்கு ஒரு விலை கொடுப்பாங்கன்னு நான் சொல்கிறது பர்செப்ஷன் வைஸ் அவங்க ஒரு பேக் ஃபுட்டில் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு விளக்கம் கொடுக்குறாரு, இன்னும் 2 நாளில் மன்னிப்பு கேட்கலாம். அதாவது என்னுடைய பாயிண்ட்டை நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புகிறேன். இது ஒரு கிரைசிஸ் தான் பிஜேபிக்கு. ஆனால் அவர்களால் மேனேஜ் பண்ண முடியாத கிரைசிஸ்ன்னு நான் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக நிறைவா நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக சொன்னீங்க. இந்த இதை பேசுவதை தாண்டி தலித் மக்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய விஷயங்களில் கட்சிகள், எதிர்கட்சிகள் அல்லது பிஜேபிக்கு எதிராக நிற்கக்கூடிய கட்சிகளுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குங்கிறத யோசிக்கணும். அதுதான் விவாதமான, அது பற்றி பேசணும்னு சொல்கிறீங்க. ஆனால் அது நிச்சயமாக பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். அதை தாண்டி ஒரு அம்பேத்கர் ஒரு மாபெரும் தலைவர் அப்படிங்கிற அடிப்படையில் அவரை கொண்டாடக்கூடிய ஒரு பெயரளவில் இல்லாமல் காங்கிரஸோ அல்லது பிஜேபியோ கொண்டாடக்கூடிய அளவில், ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய அளவில் அவர்கள் எதுவும் காங்கிரஸா பிஜேபியா யார் கொண்டாடி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, நிச்சயமாக 1000 குறைகள் இருந்தாலும் அம்பேத்கரோட பாலிசிஸை தூக்கி பிடிச்சதில் காங்கிரஸ் தான் தூக்கி பிடிச்சிருக்கு. அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. காங்கிரஸுக்கு அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கான அதிகப்படியான உரிமை உண்டு. பிஜேபிக்கு அம்பேத்கரை சொல்வதற்கான தகுதியே கிடையாது. ஏன்னா இந்துவாக பிறந்த நான் இந்துவாக சாக மாட்டேன்னு சொல்லிட்டு மதம் மாறிய ஒரு நபரை இந்துத்துவாவோட பிராமணியத்தோட கொடுங்கோன்மையை எதிர்த்து அதனால் பாதிக்கப்பட்டவன் என்கின்ற முறையில் அவர் வெளியேறினார். லட்சக்கணக்கானவர்கள் அவரோடு சேர்ந்து வெளியேறினாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த அம்பேத்கரையே தன்னுள் ஸ்வீகரித்து கொண்டது பிஜேபி. தலித்து மக்கள் மத்தியில் அதிகப்படியான பிரச்சாரங்களை மேற்கொள்வது. நல்லா கவனிங்க, மோடி கவர்மெண்ட்டில் 2 குடியரசுத் தலைவர்கள் தாழ்த்தப்பட்ட பட்டியலின மக்களை பிரிவை சேர்ந்தவர்கள். ஆனால் அது ஒரு டோக்கனிசம். அதே ராம்நாத் கோவிந்தால் ஒரிசாவில் ஒரு கோயிலுக்குள்ளே போக முடியல. அப்போ பிஜேபி செய்கிறது வெறும் ஒரு குறியீட்டு அளவிலானதான். பிஜேபியை காங்கிரஸாக யாருக்கு அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கான தகுதி அதிகம்னு கேட்டிங்கன்னா, குறைகள் இருந்தாலும் காங்கிரஸுக்கு தான் பிஜேபி அம்பேத்கர் இருக்கக்கூடிய குடியரசுத் தலைவர் கூட பார்லிமெண்ட் நியூ பில்டிங் இதில் அவர் அழைக்கல. அதனால் பிஜேபியாக காங்கிரஸாக யாருக்கு அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கான தார்மீக உரிமை அதிகம்னா காங்கிரஸ் கட்சிக்கு தான் அதிக தார்மீக உரிமை. அதிலெல்லாம் மாற்று. அவர் அமைச்சரவையில் அவருக்கு வெளியேறினார் அம்பேத்கர்னு சொல்லி அது பழைய கதையை பேசிட்டு நான் இதுதாங்க 75 வருஷத்துக்கு மேலே நடந்ததை பேச முடியாது. அரசியல் சூழல் பேசிக்கலி அம்பேத்கர் இந்துவாக பிறந்தனான் இந்துவாக சாக மாட்டேன்னு மதத்தை வெளியேறாரு. இன்னொன்று ஆர்எஸ்எஸ் பற்றியும் இந்துத்துவாவை பற்றியும் அவர் பேசிய கருத்துக்கள் எல்லாம் இன்னைக்கு பிஜேபியால் செவி கொடுத்து கேட்க முடியாது. இந்து மதத்தால் இந்த நாடே அழியும்னு அம்பேத்கர் பேசினார்.
இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பிரிவுகளாலையும் அவர்களுடைய சிறுபான்மையின மக்களுக்கு எதிரான போராட்டங்களாலையும் இந்த நாடே அழியும் என்றெல்லாம் அவர் எழுதியிருக்கிறார், பேசியிருக்கிறார். இன்றைக்கி அதை நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா இன்றைக்கி நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலை அதை சொன்னோன்னா அது மேலும் பிளவுவாதத்துக்கு தான் வழிவகுக்கும். பழசையே நோண்டின்னு இருக்க முடியாதுங்க. அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னா நீ அந்த அம்பேத்கருக்கு ஏன் அவ்வளோ தூரம் அவன் சொல்கிறான்? தலித் மக்களுக்கு எதிராக இழைக்கப்படக்கூடிய கொடுமைகளால் தானே சொல்கிறான். கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளோ தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் இழைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கான உங்கள் கேள்வியை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கான இவ்வளவு நடந்த பிறகும் அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கான தார்மீக தகுதியும் உரிமையும் காங்கிரஸுக்கு அதிகமாக, பிஜேபி அதிகமாக என்றால் குறைகள் இருந்தாலும் காங்கிரஸுக்கு தான் அதிகம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.